Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஃப்ராக்கோட பேக் சைடு எப்படி ஜிப் ரொம்பவே அழகாக அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஜிப் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கரெக்டாக அதோட சென்டரில் வச்சுட்டு நம்ம கிளாத் மேல் பக்கமாக வச்சு பார்த்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம கொடுக்காம அந்த கிளாத் வச்சே அதை ஜிப்பை மறைச்சி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த நெட்டு கிளாத் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ராக் எல்லாமே நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி மறித்து வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஜிப் வச்சு பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறம் ஒரு சைடு இந்த மாதிரி லைட்டாக மேல் பக்கம் தூக்கிட்டு இருக்கோம்ல, அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அது தூக்கிட்டு நிற்காது. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி பேக் சைடாக மடித்து வச்சுட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜிப் கிளாத்தில் அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். லைட்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நம்மளோட கிளாத்தை கரெக்டாக அந்த ஜிப்பை மறைக்கிற மாதிரி தூக்கி வைக்கணும். அது சென்டரில் வர்ற மாதிரி கரெக்டாக அந்த ஜிப்புக்கு மேலே நம்மளோட கிளாத்தை தூக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கோங்க. தூக்கி வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அந்த கிளாத் சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இனி அடுத்த பீஸ் அதையும் கரெக்டாக இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ண முடியும். அது மேலேருந்து கீழே ஸ்டிச் பண்ணோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இனி கீழேருந்து மேல் பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இனி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக அது ஜிப்பை மறைக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். எப்போவுமே எண்டு நட் அதாவது லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜிப் ரொம்பவே அழகாக அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் நமக்கு அந்த கிளாத் லைட்டாக தூக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். அதை நான் அப்படியே ஜிப்பு கூடால வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த ஜிப்பை கட் பண்ணி எடுத்துட்டு கீழ்ப்பக்கம் நம்ம இந்த மாதிரி 2-3 ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கிளாத் அப்படியே இருக்கும். நகண்டு எதுவும் போகாமல் கரெக்டாக அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்பவே நீட்டாக வந்துடுச்சு. அந்த ஜிப்பை நம்மளோட கிளாத் அப்படியே மேல் பக்கமாக அந்த ஜிப்பு தெரியாத மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இன்விசிபிளாக நீங்கள் ஜிப்பு தெரியாமல் ஃப்ராக்கில் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் ஜிப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு அந்த ஜிப் வெளிப்பக்கமாக தெரியாது. ஜிப் இன்விசிபிளாக வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் நார்மல் ஜிப்லேயே நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.